அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தமிழர் உரிமை வலையொலிக்காக இன்று நாம் நேர்காணல் செய்ய இருப்பவர் நாம் தமிழர் கட்சியுடைய மூத்த நிர்வாகி ஐயா பாண்டியரசன் அவர்கள். பாருங்கள், அவரிடமே சில கேள்விகள் இருப்பது கேட்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா, இப்ப சமீபத்துல சி ஓட்டர் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்புல திமுக முதல் இடத்துலையும், அதாவது ஸ்டாலின் முதல்ல வரது வாய்ப்பு 27 விழுக்காடு அப்படின்னும், இரண்டாம் இடத்துல நடிகர் விஜய் அவர்கள் 18 விழுக்காடு இரண்டாவது இடத்துலையும், மூன்றாவது இடத்துல எடப்பாடிக்கு 10 தான் கொடுத்துருக்காங்க, நாலாவது இடத்துல அண்ணாமலையை கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, போன தேர்தலில் 8.2 விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகாரம் வாங்கி நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சி ஓட்டர் கருத்து கணிப்புல எந்த இடமும் கொடுக்கல. இதை பத்தி ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகியா பொறுப்பாளரா உங்களுடைய கருத்து என்ன? அதாவதுங்க, இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே கருத்து கணிப்புன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருத்து கணிப்புமே இதுவரைக்கும் துல்லியமான ஒரு முடிவை வெளியிட்டதா சரித்திரமே இல்லை. அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்கவுங்களுக்கு யார் யார் வேண்டப்பட்டவங்களோ அவங்களுக்கு தான் சாதகமான ஒரு முடிவை தான் இந்த கருத்து கணிப்பு கொடுத்துருக்குறாங்களே தவிர, இது கருத்து கணிப்பா இல்லை, இது கருத்து திணிப்பு தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கட்சி தொடங்கின நாள்ல இருந்து ஏறக்குறைய 2-3 இடைத்தேர்தல் வந்துருச்சு, ஒரு பொது தேர்தல் வந்தது, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. எந்த தேர்தலுமே பங்கேற்காத, தன்னுடைய வலிமையை நிரூபிக்காத, தன்னுடைய வலிமை என்னவென்று அந்த கட்சி தலைவருக்கே தெரியாத ஒரு கட்சி தாவேகா. அந்த கட்சிக்கு 2ஆம் இடம்னு கொடுக்கறது நம்ம எப்படி ஏற்க முடியுங்கயா? ஐயா, அவருக்கு அந்த அளவு ஒரு பாப்புலரான ஃபிகரு, ஆனா அவருக்கு அந்த அளவு மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு அந்த கருத்து கணிப்புல அவங்க சொல்றாங்களோ? இல்ல, நீங்க சொல்றது உண்மைதாங்க, நான் அதை அப்படியே ஏற்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு நான் பதிவு பண்ண விரும்புறேன். பக்கத்து மாநிலத்துல சிரஞ்சீவின்னு ஒருத்தர் மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்ட மிகப்பெரிய நடிகர். அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, அதுக்கப்புறம் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய நிலைமை என்னாச்சு? இதே மாதிரிதான் ஊதி ஊதி பெருசாக்குனாங்க. அவருடைய நிலைமை என்னங்க ஆச்சு? கட்சியை கொண்டு போய் காங்கிரஸோட இணைச்சிட்டார். இதுதான் நடக்க போகுது. இது தம்பி விஜய்க்கு தம்பி விஜய்னு சொல்லக்கூடாது, ஐயா நடிகர் விஜய்க்கு இது ஒரு பாடமாகவும் ஒரு படிப்பினையாகவும் இருக்குன்னு நான் நம்புறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்புன்னு பாத்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியை எந்த ஊடகமும் தேர்தல் 2026 தேர்தல் முடியும் வரை எந்த ஊடகமும் காட்டக்கூடாதுன்னு ஒரு எழுதப்படாத விதி இன்றைக்கு எல்லா ஊடகங்களுக்கும் பரப்பப்பட்டிருக்குதுன்னு பத்திரிகை செய்தி. தொடக்க முதலே நாம் தமிழர் கட்சி என்னைக்கு நம்ம தொடங்கணுமோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எந்த ஊடகமும் நமக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருந்ததில்லை, அது வேற. ஆனாலும் கூட நம்மளை எல்லாம் புறக்கணிச்சாலும் கூட 2016 தேர்தலில் 1.1 விழுக்காடு வாங்கணும், 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 3.2 விழுக்காடு வாங்கணும், 2021 தேர்தலில் ஏறக்குறைய 6-7 விழுக்காடு வாங்கியிருந்தோம், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 விழுக்காடு நீங்க சொன்ன மாதிரியே வாங்கி தனித்து நம்ம அங்கீகாரம் வாங்கியிருக்கோம். ஆனா நம்மளை அவங்க கருத்து கணிப்புல நம்மள ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னா, கண்டிப்பா தமிழ்நாடு முழுக்க இந்த சி ஓட்டருங்கிற நிறுவனம் உள்ளபடியே உளச்சான்றோடு அவங்க ஒரு கருத்து கணிப்பை எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி 12 விழுக்காட்டை சத்தியமா தாண்டி இருக்கும். அதுதான் உண்மையிலேயே பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு உண்மை. அது அவங்களுக்கு விரும்பல. அந்த நம்மளை பெருசா காட்டணும், உண்மை நிலைமையே மக்களுக்கு தெரியப்படுத்திடக்கூடாதுங்கிறதுல அவங்க கண்ணுங்க அர்த்தமா இருக்காங்க. அதனால நம்ம இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்க. இப்போ திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா, இப்போ விசிக காங்கிரஸ்னு ஒரு வலிமையான கூட்டணியா இருக்கு. 26ல இதே கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா, இல்ல இந்த கூட்டணிகள்ல மாற்ற வரும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப விஜய் திருமாவளவனை தான் ஒரு டார்கெட் பண்ணி வேலை செய்யற மாதிரியான விஷயங்கள் தெரியுது. அதனால இந்த கூட்டணிகளை இதை மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இதை நம்ம விரிவா பேசணும். விஜய் கூட போயிருக்கிற இப்ப சமீபத்துல போயிருக்கிற ஆதவர்ஜுனா ஐயா திருமாவளவனுடைய ஆணைப்படி அவருடைய விருப்பத்திற்கு இணங்க தான் விஜய் கூட போய் சேர்ந்திருக்காரு. அது வேண்டாம், அது வேற தலைப்பு. ஆனா நீங்க கேட்டதுக்கு நான் சரியா பதில் சொல்லணும்னா, 2026 தேர்தல் முடியும் வரை கூட திமுகவினுடைய கூட்டணியில எந்த ஒரு விரிசலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. அப்படி வாய்ப்பு இருக்குமானால் காடையாம்பட்டி பகுதியில, சேலம் மாவட்டத்துல காடையாம்பட்டி பகுதியில விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கம்பம் நடுறதுக்கு கூட இந்த அரசாங்கம் அனுமதிக்கல. கொஞ்சமாவது சூடு சொரணை இருந்திருந்தால் இந்த விசிக அன்றைக்கே கட்சியை விட்டு வெளியே வந்திருக்கணும். இந்த பல இடங்கள்ல அவங்க கொடிய
கூட்டங்கள் நடக்கும் பல்வேறு நிகழ்வு 1, 2 இல்லைங்க. இவங்க சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக கட்சி தொடங்கி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிற இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி பல்வேறு நிகழ்வுகளில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எண்ணற்ற அவமானங்கள், இந்த அரசாங்கத்தால் அவமதிப்புகள், தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி தனித்து விடப்படுறது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்குது. எது ஒன்றுக்கும் இவங்க வந்து எதிர்வினை ஆற்றவே இல்லை. இவங்களுக்கு தேவையெல்லாம் தலித் மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை காட்டி சட்டமன்றத்துக்குள்ளார போயிடணும். அதனால இவங்க வந்து ஐயா நாஞ்சில் சம்பத் ஒரு செய்தி சொன்னார் பாருங்க, காரி துப்புனா என்ன பண்ணுவீங்க, தொடச்சிக்குவேன். அந்த மாதிரி இவங்க காரி துப்புனா கூட தொடச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அதனால இவங்களுக்குள்ளார ஒரு விரிசல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் இன்னொரு பெரிய மேஜர் பார்ட்னர். காங்கிரஸுக்கு திமுக விட்ட வேற வழியே இல்லை. காங்கிரஸ் வந்து அந்த காலத்துல சொன்னாரு, அநேகமா ஈவிகே சிலங்கம்னு நினைக்கிறேன், காலம் சென்ற ஐயா அவரு தான் சொன்னார்னு நினைக்கிறேன், நாங்கள் குங்குமம் சுமக்கும் கழுதைகள் அப்படின்னாரு. ஆனா அவங்க குங்குமம் சுமக்குறாங்களோ இல்லையோ, காங்கிரஸ் கழுதைகள். அதுல மட்டும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவங்க கழுதைகள். அதனால அவங்க எவ்வளவு பெரிய சுமையை ஏற்றி வச்சாலும் அவங்க சுமக்க தயாரா இருக்காங்க. அதனால இவங்களுடைய பாவத்துக்கெல்லாம் அவங்க தான் கழுவாயை தேடுவாங்க காங்கிரஸ். அதனால காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணியை விட்டு வெளியே போக மாட்டாங்க. வெளியே போனாங்கன்னா காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. 1% வாக்கு கூட அவங்களுக்கு கிடையாது. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால திமுகவினுடைய ஆதரவு அவங்களுக்கு கட்டாயம் தேவை. அதனால அவங்க போக மாட்டாங்க. கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா முழுக்க ஒரு காலத்தில் ஆளும் கட்சியாக வரக்கூடிய ஒரு தகுதி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் பொது உடைமை கட்சி இன்றைக்கு திமுகவிடம் சில பல சீட்டுகளுக்காகவும் பல ஆயிரம் நோட்டுகளுக்காகவும் ரூபாய் நோட்டுகளுக்காகவும் கையேந்தி அறிவாலய வாசல்ல பிச்சைக்காரர்களாவே மாறி நிக்கிறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு புதுசா வந்திருக்கிற மாநில செயலாளரை மாணிக்கம் ஐயாவா அவர் பேரு, அவரை வந்து கைது பண்ணிருக்காங்க. என்னத்துக்காக கைது பண்ணாங்க? அவர் என்ன கஞ்சா கடத்தினாரா, கள்ள நோட்டு அடிச்சாரா? அதெல்லாம் இல்லையே. பொதுமக்களுக்காக போராடினாரு. திருவாரூர் பக்கத்துல நினைக்கிறேன், அவரை கைது பண்ணிட்டாங்க. கொஞ்சமாவது சொரணை இருந்தா அவங்க கட்சியில இருந்து கூட்டணியில இருந்து வெளியே வந்திருக்கணும். வரமாட்டாங்க. போன தேர்தலில் 25,000 கோடி வாங்கினாங்க மார்க்சிஸ்ட். இந்த தேர்தல் 25 கோடி, மன்னிக்கணும், 25 கோடி வாங்கினாங்க. இந்த தரம் கொஞ்சம் டிமாண்டை ஏற்றி 50 கோடி ரூபாயை கேட்க போறாங்க. கட்டாயமா அறிவாலயம் கொடுக்க தான் போகுது. அதனால அவங்களும் கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் 2026 தேர்தல் முடியும் வரை திமுகவின் தலைமையிலான கூட்டணிக்கு எந்த பங்கமும் இல்லை. இந்த கூட்டணி கண்டிப்பா 2026 தேர்தல் வரை தொடரும். அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து, பொதுவான கருத்தும் கூட.